வணக்கம் அன்பானவர்களே. இன்னைக்கு மிக மிக எளிதான அதே சமயத்தில் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை பற்றி தான் பேச போகிறேன். அதுதான் 33x3 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, என் பயிற்சி கூட பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்களில் சொல்லப்படாத மிக முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 33x3 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சரியாக பண்ணீங்கன்னா நீங்கள் நினைச்சதை எதையும் 3 நாளில் அடையலாம். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நாம நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை பத்தி நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். இவங்க கூட எனக்கு செட் ஆகும், இவங்க கூட செட்டே ஆகாது, இவங்க எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட், இப்படி நிறைய ஒப்பீனியன் வச்சிருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்குமான உறவை பத்தி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லா உறவையும் விட நீங்க யூனிவர்ஸ் கூட நெருங்கிய உறவுல இருக்கீங்க, இதுதான் உண்மை. இரவுல நம்ம தலையை கோதி விட்டு மார்போடு அணைச்சு தூங்க வைக்கிற தாய் போல யூனிவர்ஸும் நம்மளை அரவணைச்சிட்டு தான் இருக்கு. நம்ம பேச்சு செயல்பாடுகள் மட்டும் இல்ல, நம்ம சிந்தனையை கூட யூனிவர்ஸ் கண்காணிச்சுட்டே இருக்கும். நம்ம விரும்பியது எதுவா இருந்தாலும் அதை தரதுக்கு யூனிவர்ஸ் தயாரா தான் இருக்கும். ஆனா நம்ம அதை யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது யூனிவர்ஸ்க்கு புரியிற தெளிவான லாங்குவேஜ்ல கேட்கணும். பிரபஞ்சத்துடைய ஆற்றல் அளவற்றது. அந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்துறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு பெரிதும் உதவுது. நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனா நீங்க விரும்புற ஒரு விஷயத்த 3 நாள்ல அடையணும்னா 33x3 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு 1 or 2 வீக்ஸ்ல நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறீங்க, இல்லனா எக்ஸாம் எழுத போறீங்க, இல்லனா ஒரு 1 lakh பணம் அரேஞ்ச் பண்ணணும், இல்லனா ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இது மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு அஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி அதை 33 முறை 3 நாளைக்கு எழுதுவீங்க. நீங்க கேட்கலாம், ஏன் 33 முறை எழுதணும், அதுவும் 3 நாளைக்கு எழுதணும்னு. 3ங்கிறது எல்லா மதத்திலையும் மிக மிக முக்கியமான ஒரு எண். 3ங்கிறது ஒரு தொடக்கத்தை குறிக்கிற எண் மட்டும் இல்லைங்க, உங்க திறமையை வெளிப்படுத்த உதவுற எண் கூட. அடுத்ததா நீங்க கேட்கலாம், ஏன் எழுதி பார்க்கணும், அஃபர்மேஷன் தானே, கண்ணை மூடிட்டு சொன்னா பத்தாதான்னு. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, படிச்சுட்டு எழுதிப்பாரு, அப்பந்தான் மனசுல பதியும்னு. நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்தி எதை எழுதுறோமோ அது நம்ம ஆழ் மனதுல நல்லாவே பதிஞ்சிடும். நம்ம ஆழ் மனதுல என்ன பதியுதோ அதை தான் நம்ம ஈர்ப்போம். அதனாலதான் இந்த டெக்னிக்ல 33 முறை எழுதுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இப்ப இந்த டெக்னிக்கை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுன்னு பார்ப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துறது கயர் மேல நடக்கிற மாதிரி தான். சரியான பேலன்ஸ் இருக்கணும். நீங்க பண்ற ஒரு சிறிய தவறு கூட பாசிட்டிவ் சிச்சுவேஷனை நெகட்டிவா மாத்தும். அதே நேரத்துல இந்த டெக்னிக்கை சரியா பயன்படுத்தினீங்கன்னா எந்த எதிர்மறையான சூழ்நிலையையும் நேர்மறையா மாத்தலாம். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது, இந்த 3 நாளும் உங்களை பாசிட்டிவா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ மெகா சீரியல், வயலண்ட் மூவி, த்ரில்லர் மூவி, சண்டை சச்சரவு இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமா நெகட்டிவ் வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறவங்க கிட்ட இருந்தும் தள்ளியே இருங்க. அடுத்ததா நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை கடுகளவு குறைஞ்சாலும் உங்க மேனிஃபெஸ்டேஷன் பவரும் கம்மியாயிடும். இந்த 3 நாளும் 3 முக்கியமான குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும். அதாவது 3 நாளும் நம்பிக்கையாகவும் நன்றியுணர்வோடும் மகிழ்ச்சியாகவும் இருங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க இந்த டெக்னிக்கை பயன்படுத்த போறீங்கன்னு யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. சொன்னா 2 விஷயங்கள் நடக்கும். முதலாவது, நீங்க சொல்ல போற ஆள் பொறாம குணம் பிடிச்ச நெகட்டிவ் எனர்ஜி உள்ள ஆளுன்னா அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். நீங்க சொல்ல போற ஆளுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வகையான நெகட்டிவ் எனர்ஜி தான். இந்த பயிற்சியில மொத்தம் 5 பகுதிகள் இருக்கு. இந்த 5 பகுதிகளையும் நீங்க சரியா பண்ணாதான் நினைச்சதை அடைய முடியும். முதலாவது, கோல் செட்டிங். நீங்க எந்த லட்சியத்தை அடையிறதுக்காக இந்த பயிற்சியை மேற்கொள்ள போறீங்களோ அந்த லட்சியத்தை செலக்ட் பண்ணிக்கணும். இரண்டாவது, அஃபர்மேஷன். நீங்க 33 முறை எழுத போற வாக்கியத்தை தெளிவா எழுதி எடுத்துக்கணும். மூணாவது, ரைட்டிங். நீங்க எழுதும் போது உங்க முழு கவனமும் அதுல இருக்கணும். நான்காவது, விஷுவலைசேஷன். நீங்க எழுதினா மட்டும் போதாது, எழுதின விஷயத்த கற்பனையும் பண்ணி பார்க்கணும். 5வது, கிராட்டிடியூட். இந்த 3 நாளும் நீங்க நன்றியுணர்வோட இருக்கணும். சோ இந்த 5 விஷயங்களையும் நீங்க சரியா பண்ணா மட்டும்தான் 33x3 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்க நினைச்சதை அடைய முடியும். இந்த 5 ஸ்டேஜ்லயும் நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். முதலாவது, கோல் செட்டிங். எந்த லட்சியத்தை அடையிறதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறீங்கிறதுல தெளிவா இருங்க. உங்க லட்சியம் 3 நாள்ல அடையக்கூடியதா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, நான் 3 நாளைக்குள்ள MBBS டிகிரி வாங்கணும், 3 நாளைக்குள்ள பல வெள்ளை ஆகணும், இது மாதிரி லட்சியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 நாள்ல இந்த விஷயங்களை அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அப்படியே அடையக்கூடிய விஷயமா இருந்தாலும் இது மாதிரி விஷயங்கள்ல உங்க நம்பிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எப்ப நம்பிக்கை குறையுதோ அப்போ மேனிஃபெஸ்டேஷன் பவரும் குறைஞ்சிடும். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கோம். இந்த வாரத்துக்குள்ள எனக்கு 1 lakh rupees வேணும், 2 lakhs rupees வேணும்னு நினைச்சா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள என் அக்கௌண்ட்டுக்கு 100 கோடி ரூபாய் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. முழுமையா வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு இது மாதிரியான மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் வாய்ப்பு கம்மியாகும் போது நம்பிக்கையும் கம்மியாகும். நம்பிக்கை கம்மியாச்சுன்னா மேனிஃபெஸ்டேஷனும் கம்மியாயிடும். அதனால உங்களால கண்டிப்பா அடைய முடியும்னு நம்புற ஒரு கோலை செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு 2 நாள்ல நான் அட்டன் பண்ண போற இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவேன். வரப்போற எக்ஸாம் ரிசல்ட்ல 90% வாங்குவேன். எங்க வீட்டுல என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவாங்க. என் பிசினஸ்ல எனக்கு 2 lakhs ப்ராஃபிட் வரப்போகுது. இது மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது குறுகிய கால அதே சமயத்துல அச்சீவ் பண்ண வாய்ப்புள்ள ஒரு கோலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்க கோலை வாக்கியமா எழுதி எடுத்துக்கணும். இதுதான் இந்த டெக்னிக்ல மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. சோ உங்க அஃபர்மேஷனை நீங்க எழுதி எடுத்துக்கும் போது 2 முக்கியமான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும். ஒண்ணு, உங்க அஃபர்மேஷன் பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்துல தான் இருக்கணும். இரண்டாவது, அந்த அஃபர்மேஷன்ல எந்த நெகட்டிவான வேர்ட்ஸும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு 1 லட்சம் கடன் இருக்கு. அந்த கடனை அடைக்க சொல்லி உங்களுக்கு பிரஷர் கூடிட்டே போகுது. அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அஃபர்மேஷனை எப்படி எழுதுவீங்க? வர வெள்ளிக்கிழமைக்குள்ள என்னுடைய 1 லட்சம் கடனை அடைக்க போறேன், இப்படியா எழுதுவீங்க? இப்படி எழுதுனீங்கன்னா இதுல 2 மிகப்பெரிய தவறுகள் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது மிகப்பெரிய தவறு, இந்த சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, அதாவது எதிர்காலத்துல இருக்கு. எதிர்காலத்துல எழுதுற சென்டென்ஸ் லூப்புக்குள்ள போற மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல திரும்ப வந்து நிப்பீங்க. எந்த முன்னேற்றமும் இருக்காது. இரண்டாவது, கடன்கிற நெகட்டிவ் வார்த்தையை உபயோகிச்சிருக்கீங்க. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது எந்த நெகட்டிவ் வேர்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. பிரச்சனை, கடன், துன்பம், சண்டை, வழக்கு, இது மாதிரியான நெகட்டிவ் வார்த்தைகளை அவாய்ட் பண்ணணும். சோ உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு என்ன வேணும்? 1 லட்சம் பணம் வேணும். அதுல மட்டும்தான் உங்க போக்கஸ் இருக்கணும். சோ 1 லட்சம் பணம் தந்ததற்காக யூனிவர்ஸுக்கு நன்றின்னு உங்க அஃபர்மேஷனை நீங்க உருவாக்கிக்கலாம். மூன்றாவது பகுதி ரைட்டிங், அதாவது எழுதுவது. எழுதுறதுங்கிறது ஜஸ்ட் ஒரு ரிச்சுவல் கிடையாது. எழுதுறது அதை உங்க ஆழ் மனதுல பதிய வைக்கிறதுக்கு. சோ இந்த அஃபர்மேஷனை நீங்க 33 முறை எழுதும் போது டிவி பாத்துக்கிட்டோ, இல்லைன்னா சத்தத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டோ, இல்லைன்னா மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டோ எழுதினா எந்த பிரயோஜனமும் இருக்கக்கூடாது. மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு தான் நீங்க இதை எழுதணும். எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்க கவனம் முழுக்க முழுக்க நீங்க எழுதுற சென்டென்ஸ்ல தான் இருக்கணும். அப்பதான் நீங்க எழுதுற வாக்கியம் உங்க ஆழ்மனதுல பதியும். ஆழ்மனதுல பதிஞ்சா மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு எளிதா நடக்கும். நான்காவது, விஷுவலைசேஷன். இந்த 3 நாட்களும் நீங்க என்ன கேட்டீங்களோ அது நடந்ததா அடிக்கடி கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. முக்கியமா எழுதும் போது அந்த விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டே எழுதுங்க. அந்த கற்பனை உணர்வு பூர்வமா இருக்கணும். அது நடந்தா நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சியை நீங்க உணரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐந்தாவது, நன்றி உணர்வு. மேனிஃபெஸ்டேஷனுக்கான மிகப்பெரிய சாவியே நன்றி உணர்வு தான். இந்த 3 நாட்களும் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட என்ன கேட்க போறீங்களோ அது கிடைச்சிட்டதா நினைச்சு யூனிவர்ஸ்க்கு நன்றி செலுத்திட்டே இருக்கணும். சோ ஒரு கிளியரான பாசிபிளான கோலை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான அஃபர்மேஷனை பிரசன்ட் டென்ஸ்ல எந்த நெகட்டிவ் வேர்டும் இல்லாம எழுதிக்கோங்க. ஒரு அமைதியான ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு மூச்சு பயிற்சியை செய்யுங்க. அதாவது மூச்சை 3 முறை ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. மைண்டையும் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இப்ப நீங்க ஏற்கனவே எழுதி வச்சிருந்த அஃபர்மேஷனை எழுத ஆரம்பிங்க. 33 முறை எழுதணும். எழுதும்போது உங்களுக்கு எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. நான் எத்தனை முறை எழுதியிருக்கேன், இன்னும் எத்தனை முறை எழுதணும், இது மாதிரியான தாட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக 1ல இருந்து 33 வரைக்கும் நம்பர்ஸை அஃபர்மேஷன் எழுத தேவையான இடைவெளி விட்டு எழுதிக்கோங்க. அடுத்ததா அஃபர்மேஷனை எழுத ஆரம்பிங்க. எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்க நிறுத்தக்கூடாது. இடையில அம்மா கூப்பிட்டாங்க, எனக்கு கை வலிக்குது, இது மாதிரியான எந்த காரணத்துக்காகவும் அஃபர்மேஷன் எழுதுறத ஸ்டாப் பண்ணக்கூடாது. எழுதி முடிச்சதும் நீங்க அடைய நினைக்கிறத அடைஞ்சுதான் நினைச்சிட்டு யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்க. சோ இதே மாதிரி தொடர்ந்து 3 நாள் எழுதுங்க. ஒரே சமயத்துல எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு 7 மணிக்கு எழுதுனீங்கன்னா மறுநாளைக்கும் அதே 7 மணிக்கு எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க முதல் நாள் 33 டைம்ஸ் அஃபர்மேஷனை எழுதிட்டீங்க. 2வது நாள் ஏதோ ஒரு வேலை காரணமா எழுத முடியலன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த 3 நாளும் நீங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். கிடைக்குமா கிடைக்காதா, எப்ப கிடைக்கும், இது மாதிரியான எண்ணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்க. முக்கியமா எதிர்மறை எண்ணங்கள் உள்ள ஆள்கிட்ட இருந்து விலகி இருங்க. அது எப்பவுமே உங்களுக்கு நல்லது. வீடியோவோட தொடக்கத்துல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நிறைய செலிபிரிட்டிஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை உபயோகிக்கிறாங்கன்னு. ஒரு உதாரணத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்.
உங்கள எத்தனை பேர் கிரிக்கெட் ஃபேன் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ரீசெண்டா அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்ச பிறகு அவர் ஏற்கனவே எழுதி வச்சிருந்த ஒரு நோட்டை எடுத்து ஆடியன்ஸ்க்கு காட்டினாரு. அதுல திஸ் இஸ் ஃபார் ஆரஞ்ச் ஆர்மின்னு எழுதியிருந்தது. அதாவது எஸ்ஆர்எச் ஃபேனுக்காக தான் இதுன்னு. அபிஷேக் சர்மா அந்த சமயத்துல உடம்பு முடியாம தான் இருந்தாரு. ஆனா அன்னைக்கு காலையில அவர் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு நம்ம எதையோ சாதிக்க போறோம்னு உள்ளுணர்வு சொல்லிச்சு. அதனாலதான் அவர் அந்த நோட்டை முன்கூட்டியே எழுதிட்டு மேட்சுக்கு போனாரு. அவர் நினைச்ச மாதிரியே செஞ்சுரியும் அடிச்சாரு. அவர் இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு நினைச்சு பண்ணாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் இருப்போங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். எத்தனை பேர் இந்த 33x3 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்த போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.